நம்ம எல்லாருமே கண்டிப்பா இப்ப வரைக்கும் நிறைய படங்கள் டிராமா சீரீஸ்னு பார்த்திருப்போம். அதுல பாதி படங்கள் நமக்கு பிடிச்சிருக்கும், மீதி படங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கும். சில படங்கள்ல ஏன்டா பார்த்தோம் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருக்கோம். ஆனா ரொம்பவே கம்மியான படங்கள் சீரீஸ் தான் நம்ம லைஃப்ல மறக்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கும். அந்த சீரீஸ் படங்கள்ல இருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம், நிறைய விஷயம் நம்மள ரிலேட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி ரொம்பவே தத்ரூபமா நம்மள நிறைய இடத்துல ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி எடுத்த ஒரு டிராமா தான் இந்த ஃபைட் ஃபார் மை வே. உடனே இந்த கொரியன் மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நானுமே இந்த கொரியன் டிராமாலாம் பாக்குறதுக்கு முன்னாடி அப்படிதான் என்னடா கொரியன் டிராமா கிரியன் டிராமான்றீங்க அப்படிதான் நினைச்சு பார்க்காம விட்டுட்டேன். ஆனா ஒரு 2-3 டிராமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இவனை போட்டு இத்தனை நாள் அடிச்சுட்டோமே அந்த மாதிரி தோணும். அதனால நம்ம இன்னைக்கு இந்த ஃபைட் ஃபார் மை வே டிராமாவை பத்தி தான் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படியே ஃபன்னா பார்க்க போறோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோ போவோம். டேக்வோண்டோ அதாங்க நம்ம கேப்டன் மாதிரி காலை வச்சே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே, அந்த ஸ்போர்ட்ஸ்ல தான் நம்ம ஹீரோ ஒரு பெரிய புலியா இருப்பாப்ல. நம்ம ஹீரோவோட பேரு இந்த ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரி டாங்மேன். சோ நம்ம டாங்மேன் சும்மா சொல்லக்கூடாது, ஸ்கூல் படிக்கிறவே சும்மா பறந்து அடிப்பாப்ல. அவரை தோக்கடிக்கிறதுக்கு அந்த ஜில்லாலேயே ஆள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டாங்மேனுக்கு ஒரு கோச் இருப்பாப்ல. இந்த டிராமாலேயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர்னா இந்த கோச் தான். இப்படி நம்ம டாங்மேன் மேட்ச் வந்தாலே ஸ்கூல கூட கட்டடிச்சுட்டு மேட்ச் பார்க்க வந்துருவா நம்ம ஹீரோயின் சாயரா. என்னடா ஏதோ சாயா டீ காப்பின்றீங்களா? அதாங்க நம்ம ஹீரோயினோட பேரு சாயரா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், அவங்களுமே இந்த டிராமால ஒரு முக்கியமான கேரக்டர். அவங்க பேரு சியோல்ஹி. இப்படி என்னதான் ஸ்கூல் படிக்கிறப்ப பயங்கரமா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல புலியா இருந்தாலும் கூட ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள மாதிரி தான் அவனும் ஒரு காரணத்தினால இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு சும்மா இப்ப ஊதாரியா சுத்திக்கிட்டு பாப்ல. நம்ம டாங்மேன், சாயரா, சியோல்ஹி அப்புறம் ஜூமன், இவங்க 4 பேரும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே அபார்ட்மெண்ட்ல இருந்தா ஜாலியா தானே இருக்கும். இதுல நம்ம சியோலிக்கும் ஜூமனுக்கும் கல்யாணமே ஆகியிருக்கும். ஆனா நம்ம ஜூமன் இதெல்லாம் ஆபீஸ்ல காமிச்சுக்கிறாத, நான் எப்படியாச்சும் ப்ரமோஷன் வாங்கிட்டேன்னா இதை நம்ம எல்லார்ட்டையுமே சொல்லிக்கலாம், அப்பதான் நமக்கு ஒரு பெருமையா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன் நம்ம ஜூமன். நம்ம சியோலியுமே அந்த பொண்ணு ரொம்பவே அப்ராணி சப்ராணி. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கிளாஸ்ல எல்லாம் ஒரு பிள்ளை இருக்கும் பாத்தீங்களா, எதுவுமே பேசாது, ஐயா உங்களால கீழே விழுந்துரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த சியோல்ஹி. இப்படி போயிட்டு இருக்கும் இவங்க லவ் ஸ்டோரி. இந்த சைடு நம்ம ஹீரோ டாங்மேனும் சாயராவும் லவ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா லவ் பண்றோம்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சாயரா ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருப்பா, ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணுவா, அவனுக்காண்டி எல்லாமே வாங்கி கொடுப்பா. மாசம் 10,000 சம்பளம்னா 9,000க்கு ஒரு சைக்கிள் வாங்கி அவனுக்கு கொடுப்பா. மிச்சம் இருக்கிற 1,000 இவ எடுத்துக்கிறவாளா? அதான் கிடையாது. அவன் என்னமோ படிக்கிறான், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ என்ன இலவுக்கோ படிக்கிறான்ட்டு அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி கொடுப்பா. இப்படி ஒரு நாள் இந்த சைக்கிளை கொடுக்கறதுக்காண்டி அவ அபார்ட்மெண்ட்டுக்கு போனா அங்க நம்ம பையன் ஒரு வயசான அம்மா கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பான். இதை பார்த்து நம்ம சாயரா, ஏண்டா நீ என்ன ஏமாத்துனது கூட சரிடா, ஆனா போய் இந்த அம்மா கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்ப அப்படின்னு அடிக்க போறாங்க. அப்ப அந்த பையன் சடார்னு வந்து தடுத்து, ஐயோ அவங்களை அடிச்சிடாத, பிரெக்னெண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நானே போனை தூக்கி எரிஞ்சுபிட்டேன், அம்புட்டு ஷாக்கு. அதனால லவ்ல எல்லாம் நம்பிக்கை இல்லாம ரொம்பவே மனசொடைஞ்சு போய் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. இப்படி இவளுக்கு எந்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்றது நம்ம டாங்மேன் தான். நம்ம டாங்மேன் ஏன் டேக்வோண்டோ விட்டானா ரொம்பவே சூப்பரா விளையாண்டுட்டு இருப்பான், அவனை அடிக்க யாருமே கிடையாது. இப்படி ஒரு நாள் ஃபைனல் மாதிரி ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கிறப்ப அதுல அந்த சைடு வரவே பெரிய எடுத்து பையன் போல. அதனால அவன் என்ன சொல்றானா, நான் இந்த மாதிரி உன் தங்கச்சி ரொம்பவே ஹேண்டிகேப் தானே, அதுக்கு நான் காசு கொடுத்து சரி பண்ணிடுறேன், ஆனா நீ இந்த மேட்ச்ல தோத்துடணும் அப்படின்னு ரொம்பவே கேவலமான ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறான் அவன். நம்ம ஹீரோவும் நம்ம இதுக்கு மேல எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம தங்கச்சியை பாத்துக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும், இந்த டீலுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம தங்கச்சியை ஃபர்ஸ்ட் நடக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்லாம அந்த டீலை ஏத்துட்டு அதுல தோத்துருவான். இவன் இப்படி தோத்தோனே அவங்க எவ்வளவு பெரிய வேலையை பாத்துருவாங்க பாருங்க. இவன் பெட் கட்டிட்டான், பெட்ல ஜெயிக்கணும்ன்றக்காண்டி தான் வேணும்னே தோத்துட்டான் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டு அவன் அந்த டேக்வோண்டோலயே வராத மாதிரி பண்ணிடுவாங்க அந்த குரூப். இப்படி ஒரு சம்பவம் நடந்தனால நம்ம ஹீரோக்குமே அவன் மேல ஒரு வெறுப்பு வந்து இனிமேல் நம்ம டேக்வோண்டோ எந்த ஸ்போர்ட்ஸ்லயுமே ஈடுபடக்கூடாதுன்னு போயிருவான். அவனோட அப்பா அம்மாவும் இனிமேல் நீ எனக்கு பிள்ளைய
கிடையாதுடா போடா அப்படின்ட்டு போயிருவாங்க. இது கூட பரவாயில்லைங்க, அவன் இவ்வளவு செஞ்சா பாத்தீங்களா, அவன் தங்கச்சி இவன்கிட்ட பேசாம போயிரும். ஆனா இவங்க எல்லாருமே என்னதான் இவனை விட்டுட்டு போனாலும் அந்த கோச் இருக்காரு பாத்தீங்களா, நீ வருவடா, நீ கண்டிப்பா வருவ, ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ஜெயிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை விட்டு கொடுக்காம அவன் அபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதே தெருல அவன் கூட சேர்ந்து சுண்டே வித்துட்டு இருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம அதே தெருல தான் இவர் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சிருப்பாரு, ஒரு பாக்ஸிங் மாதிரி ஒரு அகாடமின்னு கூட சொல்லலாம். நம்ம ஹீரோ இனி நான் செத்தாலும் சாவனே தவிர இனிமேல் நான் விளையாட மட்டும் வரவே மாட்டேன் கோச் அப்படின்னு சொல்லிடுவான். இதனால அங்க இருக்கிற சும்மா சில்வண்டு பெரிய வண்டு கூட நம்ம ஹீரோவை போட்டு வம்பளுக்கும், ஏன்டா நீலாம் பெரிய பிளேயராடா அப்படி இப்படின்னு. நம்ம சாயராக்கு நம்ம டாங்மன் இந்த மாதிரி சண்டை போட போனாலே சுத்தமா பிடிக்காது. நீ சண்டை போட்டே, நீ அப்ப நல்லா ட்ரைனிங் எடுத்த, நல்லா சண்டை போடுவா, இப்பெல்லாம் போனோம் நீ தூக்கி வீசிடுவாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போனாலே கோவப்பட்டுருவா. இதுக்கப்புறம் நம்ம டாங்மன் அவனை ஒரு வாட்டி ஏமாத்தி ஜெயிச்சான் பாத்தீங்களா, அவனை பார்ப்பான். அவன் மறுபடியும் சண்டை போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஜெயிக்கிறதுக்காண்டி மறுபடியும் ரிங்கில் இறங்குவாருங்க நம்ம ஹீரோ. இந்த சீன்லாம் பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கும். நம்ம கோச்சுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், நான் உன்னைய ட்ரெயின் பண்றேன்டா அப்படி நம்ம எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் வர பிரகாஷ்ராஜ் மாதிரி உயிரை கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாப்ல. இங்கிட்டு நம்ம சியோலிக்கும் ஜூமேனுக்கும் தனியா ஒரு கதை போய்கிட்டு இருக்கும். அவனால ப்ரமோஷனும் வாங்க முடியாது, அது மட்டும் இல்லாம ப்ரமோஷன் வாங்குற இடத்துல ஒரு வயசு பொண்ணு மேனேஜரா இருக்கும். அதனால அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கும். அதை நம்ம சியோலியை பார்த்து ரொம்பவே பொசசிவ் ஆயிட்டு இருப்பா. அதனால சண்டையுமே வந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போற அளவுக்கு சண்டை வந்துடும். இப்படி ரொம்பவே சுவாரஸ்யமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் ஒரு எபிசோடு. ஓடியில கொஞ்சம் இந்த வழக்கமான கொரியன் டிராமால வர கிரிஞ்செல்லாம் வந்தாலும் கூட அவங்க சொல்ல வர அந்த விஷயம் ரொம்பவே சூப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த 4 பேருமே என்னவோ ஆக நினைச்சாங்களோ அதெல்லாம் நம்மளால ஆக முடியாதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு நின்றிருந்தாலும் கூட அதுக்கப்புறம் அதுக்குரிய ஸ்டெப் எடுத்து அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணுவாங்க பாருங்க. உண்மையிலே இந்த சீன்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ஸ்பயரா இருக்கும். அதனால இந்த டிராமாவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லனா நீயே போடுற இந்த டிராமாவை நம்மளே ஒரு எபிசோடா பாக்கணும்னாலும் மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எல்லா எபிசோடும் பார்ப்போம். இன்னுமே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த டிராமால நடக்கும். வழக்கமா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் வர மாதிரி இதுலயே லவ் வந்துடும். அந்த லவ் ஸ்டோரி எல்லாம் சூப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க. அப்புறம் நான் எல்லா கொரியன் டிராமாலையும் இதை நோட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும், அதாவது இளவட்ட பயலுக எல்லாருமே கண்டிப்பா ஆர்மியில இருக்கணும் போல. நம்ம ஹீரோவும் இதுல ஒரு 2 இயர்ஸ்க்கு ஆர்மி போயிட்டு வருவாரு. ஆனா இந்த ரூல் எல்லாம் நம்ம ஊர்ல கொண்டு வந்தா ஒரு பய திருட மாட்டேன்டா நம்ம நினைப்போம். ஆனா கரெக்டா இப்ப நம்ம 18 வயசுக்கு ஆர்மிக்கு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 50 பேரும் 17 வயசுலயே அதுக்கு பயந்துட்டு உலகத்தை விட்டே போனாலும் போயிருவாங்க. அதுவும் முக்கியமா இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் ஆவுன்னா இதைத்தான் பண்ணி போடுறாங்க. சோ இப்படி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஃப்ரெண்ட்ஷிப், ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன் இப்படி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு டிராமா பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த ஃபைட் ஃபார் மை வேவை ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது தமிழ் டப்புட்ல இருக்கு நம்ம ஆஹா பிளாட்ஃபார்ம்ல. தமிழ் டப்பிங்குமே இது தமிழ் டப்பிங் தானா அந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர் நாதஸ்வரம், திருமதி செல்வம் அளவுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்டா டப் பண்ணிருப்பாங்க. அதனால தமிழ்லயே பாக்குறதுனாலும் பாருங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ அவ்வளவுதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படியே அடுத்து எந்த டிராமாவை பத்தி இல்ல எந்த சீரிஸ் பத்தி இல்ல எந்த படங்களை பத்தி பார்க்கலான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் கொரியன் டிராமா எதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்படி எல்லா வீடியோஸும் பாக்குறதுக்கு மறக்காம அந்த பெல் பட்டனை போட்டு பொழந்து விட்டுட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்க வச்சிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்னா டிராவல் பண்ணலாம். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.